ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சன் உங்களை எப்படி பார்க்குறாங்க, இப்போ அவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறாங்களா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, என்ன பிளாக்கேஜாக இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது கலெக்டிவ் ரீடிங். நான் உங்களுக்கு சில சைன்ஸ் கொடுக்குறேன். சில பேர் ஜோடியக் சைன் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் நான் கொடுக்குறேன், சில சைன்ஸ் கொடுக்குறேன். இது பைல் செலெக்ஷன் கிடையாது, அதனால் இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த சைன் உங்களுக்கு மேட்ச் ஆகலைனாலும் உங்கள் இன்ட்யூஷன் படி பார்க்கணும், இது உங்களுக்கான மெசேஜ்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இது ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா பர்சனல் ரீடிங் அண்ட் ஹீலிங் செஷன் அண்ட் டேரோ கிளாஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சன் உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்ன நினைக்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்க அஸ் அ பர்சனாலிட்டியாக. இப்போ நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஃபார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னா என்ன மாதிரி. நான் உங்களுக்கான சைன்ஸும் கொடுக்குறேன். ஓகே, உங்கள் பர்சன் உங்களை ஞாபகத்திலேருந்து வெளியில், அந்த ஞாபகங்கள்லேருந்து வெளியில் கொண்டு போகிறதுக்காக அவங்க ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது, டெய்லி ரொட்டீனில் ஃபோக்கஸ் பண்ணுறது, அப்படி என்ன தான் பண்ணினாலும் உங்ககிட்ட ஈகோ காமிச்சிட்டு நான் இந்த ரிலேஷன்ஷிப் என்னை எந்த விதத்துலேயும் பாதிக்கலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இமோஷன்ஸை ஹைடு பண்ணி மறைச்சி உள்ள வச்சுருந்தாலும் அவங்க உங்களை ரொம்ப 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 கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஷியோராக சொல்ல முடியும், உங்கள் மேலே தான் அவங்க கவனம் ஃபுல்லுமே இருக்குது. ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க டைம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே தவிர, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எப்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எப்படி போயிட்டுருக்குங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை ஒரு மேக்னெட் மாதிரி பார்க்குறாங்க. சரிங்களா? ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு காந்தம் மாதிரி நீ என்னை இழுக்கிற, அந்த அளவுக்கு உங்களை ரொம்ப நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவ் பர்சன், நீ காந்த மாதிரி இழுக்கிற அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க. நான் அமைதியாக இருந்தாலும் உன்னோட அழகு, உன்னோட பேச்சு, உன்னோட ஆரா, இதெல்லாம் நீ ரொம்ப இழுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட இந்த பர்சன் ஒரு மேக்னெட்டிக் புல் அவங்களுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் கிடையாது, அவங்க அமைதியாக இருக்க அவங்களே கண்ட்ரோல் பண்ண பார்த்தாலும் அவங்களால முடியல. உங்களோட ஆரா அவங்களை இழுக்குதுன்னு சொல்லலாம். அது ரொம்ப இம்பல்சிவாக இருக்குது, இம்பல்சிவ் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களை மாற்றுதுன்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. உங்களை ஒரு ஸ்ட்ராங், ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக பார்க்குறாங்க. ஒரு மேக்னெட் மாதிரி, ஒரு காந்தம் மாதிரி உங்களை பார்க்குறாங்க. இந்த பர்சனை மட்டும் இல்லை, யார் இருந்தாலும் நீங்கள் இழுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்குது. எல்லாத்தையும் பேச்சிலே கவர்ந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க உங்களே பார்க்குறாங்க. ரொம்ப அட்ராக்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, டெத் கார்டு. இவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ கஷ்டத்தில் நான் இருந்தாலும் நீ இருந்தால் போதும், என்னை ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜிக்கு மாற்றக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவ் ஷிஃப்ட், அது கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. உன்னால் மட்டும்தான் என்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. எஸ். அண்ட் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னும் எதுவும் பழசெல்லாம் மறக்கலைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. இன்னும் பழசை எதுவுமே மறக்காமல் இன்னும் நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க, இன்னும் பிடிவாதத்தில் இருக்கீங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. நீ பழைய விஷயங்கள் மறக்கிற மாதிரி இல்லை, இன்னும் காயங்கள் உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்க நல்லாவே தெரியுது. இது எல்லாமே உங்களை நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அந்த மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க. இன்னும் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் அந்த காயங்கள்லேருந்து வரல அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ரொம்ப உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், அதனால் நீ ஹார்ட் பிரேக்கில் இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. பழைய விஷயங்கள் நீங்கள் மறக்கலைன்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? பழைய விஷயங்கள் நீங்கள் மறக்கலை. அண்ட் ஆல்சோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி எதுவும் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த முயற்சியும் போடாமல் நீ அமைதியாக இருக்க, நான் தான் ரொம்ப இன்டென்ஸாக ஃபீல் பண்ணுறேன் உங்ககிட்ட, உனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலும் இல்லாமல் இருக்கே, எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கியே, நம்ம ரிலேஷன்ஷிப் புதுசாக போகிறதுக்கு நீ எதுவுமே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க. எஸ், இங்கே ஸ்டேட்டஸ் இஷ்யூ இருக்குது, அது அவங்க நல்லாவே உங்ககிட்ட ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் நீங்கள் வர்றதுக்கு தயங்குறீங்க, அதனால தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வருது அப்படிங்கிறது நல்லா உங்களுக்கு தெரியுது. நம்பர் 8 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஆகஸ்ட் மந்த் நம்பர் 8, 4 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பாருங்க, நீங்கள் உங்களை வேறு இந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள்
எப்போ வேணாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆனும் ஆவீங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இப்போதைக்கு நீ என்னை நினச்சிக்கிட்டு இருக்க, பட் நீ எப்போ வேணாலும் என்னை விட்டு போவ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், உங்களை மிஸ் பண்ணிடுவோமோங்கிற ஒரு பயத்தோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதில் வந்து இன்னைக்கு ரீடிங் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய யூனிவர்ஸோட சயின்ஸ் காமிக்கும், உங்கள் பர்சனுக்கும் நிறையா சயின்ஸ் காமிக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கதா நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து போயிடுவியோ, என்னை விட்டுட்டு போயிடுவியோ அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்கு காமிச்சிட்டிங்க. நீங்கள் மூவ் ஆன் ஆகிடுவீங்களோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ வந்து நீங்கள் யோசனையில் இருக்கீங்க, எப்போ வேணாலும் இந்த லைஃப்லேருந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்கிற பயம் அதிகமாக இருக்குது. நம்பர் 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்பர் 2, உங்ககிட்ட இப்போ வந்தால் லவ் கிடைக்காது, அது நல்லா தெரியுது. இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டுன்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், இந்த கார்டு நான் ஆக்சுவலாக எதிர்பார்த்தேன், அதே கார்டு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். உங்களை வந்து ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக தாங்க உங்களை பார்க்குறாங்க. உங்களை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டது வந்து எவ்வளோ தப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ புரிய வச்சுருக்கீங்க. நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பாதி வந்து தான் அவங்களுக்கு வந்து தெரியுது, பாதி விஷயங்கள் வந்து நீங்கள் உள்ள மறைச்சு வச்சிருக்கீங்க, எதுவுமே காமிச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறது நல்லாவே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் லவ் காமிச்சாலும் உங்ககிட்ட அதே லவ் எனக்கு திரும்ப கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை யோசிக்க விட்டுட்டீங்க. நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்களா, இன்னும் உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்ககிட்ட திரும்பி வந்தாலும் நீ என்கிட்ட லவ் காமிப்பையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க ஒரு விஷயத்தில் என்ன ஒரு நம்பிக்கைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பெரிய ஒரு ஷிஃப்டெல்லாம் உங்களுக்குள்ளே வரல, ஒரு பெரிய மாற்றம் வரல. இப்போ என்ன மாதிரி மாறி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்கள் வெளியில் போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டீங்க. நான் விட்டுட்டா நீ போயிடுவ, நான் வந்து உன்னை பின்தொடர்ந்து வரல, உங்ககிட்ட நான் வந்து கெஞ்சிட்டு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீ என்னை விட்டு போயிடுவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. நான் எதுவும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நீ எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், நீ கிளம்பிடுவ, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு நீ வந்துட்ட, எம்எல் லவ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கண்டிப்பாக இப்போ அவங்க கேட்குற லவ் உங்ககிட்ட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க அவங்க. கண்டிப்பாக இன்னொன்று என்னென்னா, உங்களை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறதா உங்களுக்கு சந்தேகம் வருது. தேர்ட் பார்ட்டி இங்கே பெரிய விஷயமா இருக்குது. உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்கலாம்னு கூட அவங்க சில எனர்ஜிஸ் வந்து இங்கே அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறதுனால உங்களோட ஃபோக்கஸ் வேறு பக்கம் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இது 2 பேருக்குமே வந்து இன்ட்யூஷன் வந்து இங்கே ரொம்ப அதிகமாகவே வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். 2 பேருக்குமே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து எனர்ஜி வைஸ் தான் போயிட்டுருக்கு. அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் எனர்ஜி அவங்க ஃபீல் பண்ணுறதுனால தான் அவங்க நினைக்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரக்காகி இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் இருந்த அளவுக்கு உங்கள் எனர்ஜி அவங்க ஃபீல் பண்ணுறது இல்லைன்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எனர்ஜி வந்து புல் பேக் பண்ண மாதிரி தெரியுது, உங்ககிட்ட எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. அவங்க வந்து சம் எம்டி ஸ்பேஸை வந்து ஃபீல் பண்ணுறாங்க உங்ககிட்ட. அதான் நான் சொன்னேன், டெய்லி ரொட்டீன் எப்பயும் போல போனாலும் ஆழ்மனதில் ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றிடம் வந்து இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ சம்திங் அவங்க மிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் உங்களை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்க சந்தேகப்படுறாங்க. இதுல இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கூட அந்த அளவுக்கு வில் பவர் இல்லை, பட் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க தான் அந்த அளவுக்கு அவங்கள தேடி போயிருக்கீங்க. ஸோ நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நீங்க வந்து உங்களுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உங்களை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியமாக. ஏன்னா நீங்கள் எதுவுமே காமிச்சிக்கவும் விருப்பம் இல்லை, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக ஆயிட்டீங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ வேறு என்ன சொல்ல வராங்க? சாரி, ஓகே. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள நம்ப சொல்கிறாங்க, அவ்வளோதாங்க, சிம்பிள். அவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது அவங்க எங்கே போயிட போகிறேன்ட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னை நம்பு, நான் பழைய மாதிரி இல்லைன்னு உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்றாங்க. வேறு என்ன சொல்ல ஆசைப்பட்றாங்க உங்ககிட்ட? இதில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏதோ சம்திங் 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு, ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ். இதான் சொல்லுது, ஃபைனான்சஸ் அண்ட் கரியர் இல்லை காஸ்ட் ஏஜ் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நான் வர முடியல அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. ஆனால்
ஆப்டிமிஸ்டிக்காக இருக்க சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம லவ் லைஃப் பற்றி நீ எப்பயும் பாசிட்டிவாகவே இரு, நம்மளை பிரிக்க யாருனாலே முடியாது, நீயே நினச்சாலும் என்னை விட்டுட்டு போக முடியாது, நான் நினச்சாலும் உன்னை விட்டு போக முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க உங்களை பற்றி. உங்களை பற்றினா என்னதான் அவங்க ஓவர் திங்க் பண்ணாலும், என்னதான் அவங்க வந்து நீ தேர்ட் பார்ட்டி கூட போயிடுவேன், என்ன அவங்க உங்களை சந்தேகப்பட்டாலும் இல்லை அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் வேணுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுதான் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. சரி, நம்ம அது வந்து இன்னொரு வாட்டி வந்து நம்ம குயிக்காக பார்த்துடலாம். என்ன பிளாக்கேஜாக இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ, என்ன பிளாக்கேஜ், நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்க, அதுவும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில சைன்ஸ் கொடுத்துட்றேன், சரியா? ஏன்னா இது கலெக்டிவ் ரீடிங்குங்கிறனால உங்களுக்கான சைன் நான் கொடுக்குறேன். உங்களுக்கான சைன் ஓகே. பிப்ரவரி மந்த் இம்பார்ட்டண்ட், சிம்மம் மேஷம் தனுஷு இம்பார்ட்டண்ட். நீங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் பர்சனாக கூட இருக்கலாம், சரியா? உங்களுக்கான சைன் கொடுக்குறேன். பிப்ரவரி மந்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ரொம்ப இன்ட்யூட்டிவ் பர்சன், ரொம்ப ரொம்ப இன்ட்யூட்டிவ். உங்களுக்கு ட்ரீமில் ஏதாவது உங்களுக்கு சைன் காமிச்சிக்கிட்டு இருக்குது ரீசன்ட் டேஸில், எஸ்பெஷலி இப்போ பாஸ்ட் ஒரு 9 டேஸில் வந்து உங்களுக்கு இந்த 1 வீக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 வீக்காக உங்களுக்கு உங்கள் பர்சனை பற்றின ட்ரீம் அதிகமாக வருது, இல்லை யூனிவர்ஸ் ஏதோ ஒரு சைன் கொடுக்குது, ஏதோ சம்திங் உங்ககிட்ட காமிக்க வருது, ஏதோ சொல்ல வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரெசனேட் ஆகும். அண்ட் ஓவராக இமோஷ்னலாக இருக்கீங்க. இந்த 1 வீக்காக வந்து இமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓவர்வெல்மிங்காக இருக்குது, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சடனாக அழுகிறது, அந்த மாதிரி இருந்தால் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இப்போ ரீசெண்டாக ஒரு 8 டேஸில் ஒரு 9 டேஸில் வந்து ஏதோ ஒரு சீக்ரெட் உங்கள் பர்சனை பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இல்லை தேர்ட் பர்சன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னாலும் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இதில் மீனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் இல்லை உங்கள் பர்சன். எஸ், இதில் வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருப்பீங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் கல்யாணம் ஆனவங்க லீகலாக கல்யாணம் ஆனவங்க இதில் நிறையா பேர் செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில். இன்னொன்று, உங்கள் பர்சன் வந்து உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக, மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டு மூலயமா நீங்கள் இந்த பர்சன் இல்லை உங்கள் ஃபேமிலி மூலயமா நீங்கள் டைரெக்டாக வந்து உங்கள் 2 பேருக்கும் வந்து பழக்கம் ஏற்படுத்திருக்காது. யாரோ ஒரு ஃப்ரெண்ட் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனில் நீங்கள் மீட் பண்ணி இந்த பர்சன் உங்ககிட்ட வந்திருக்காங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நல்லாவே ரெசனேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் உங்கள் பர்சனை மீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டி இல்லை ஃபங்க்ஷன் வரப்போகுது அப்படின்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இது வந்து நீங்கள் சீக்ரெட்டாக வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, யாருக்குமே தெரியாமல் இந்த பர்சனை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் இது உங்களுக்கு நல்லாவே ரெசனேட் ஆகும். அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. நீங்கள் நிறையா பேர் வந்து யாருக்கும் தெரியாமல் நீங்களும் உங்கள் பர்சனும் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, இல்லை என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும். சிம்மம் மேஷம் தனுஷு அதிகமாக இருக்குது, அண்ட் மீனம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, 2 பேருமே இல்லை இன்னொரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா 2 பேருமே ரொம்ப பொறுமையான பர்சன், 2 பேருமே பொறுமையாக இருப்பீங்க, ஜென்யூனான ஒரு பர்சனாலிட்டி. இவங்க யாரையும் சீட் பண்ண மாதிரிலாம் தெரில, சரிங்களா? ஜென்யூனாக பொறுமையான பர்சனாக இருப்பீங்க. அண்டு 2 பேருமே ஜாபுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சைன். கன்னி மகரம் ரிஷபம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. 2 பேருமே ஜாப் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு நல்லாவே ரெசனேட் ஆகும். அண்டு ரெட் கலரில் வந்து ரெட் கலர் ஃப்ளவர் உங்களை சுற்றி இருக்குது, இல்லை ரெட் கலர் உங்களை சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னா, க்ரீன் கலர் உங்களை சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ரெட் ஆர் க்ரீன். உங்களுக்கு நியூ லவ் இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி உங்கள் 2 பேரை தாண்டி நியூ லவ் உங்களுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு நல்லா ரெசனேட் ஆகும், சரிங்களா? நியூ லவ் இல்லை ஒரு மேரேஜ் நடக்க போகுது, வேறு பர்சனோட மேரேஜ் நடக்க போகுது, இது புதுசாக ஒரு பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வர்றாங்க, இல்லை ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு நல்லா ரெசனேட் ஆகும். இந்த பர்சன் உங்கள் ஒர்க் பிளேஸில் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க, ஒர்க் பிளேஸில் வந்து உங்கள் லவ் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அண்ட்
ஸ்டார்டிங்கில் மியூச்சுவலாக இருந்திருக்கும், எஃபர்ட் எல்லாமே மியூச்சுவலாக இருந்திருக்கும். போக போக தனிமையில் விட்ட மாதிரி தெரியுது. இதெல்லாம் இங்கே நல்லாவே தெரியுது. அண்டு நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி, ரொம்ப டாமினன்ட் பண்ணுவீங்க. சுச்சுவேஷனை வந்து நிறையா பேரை அட்ராக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர், அட்ராக்ஷன் உங்ககிட்ட நிறையா பேர் அட்ராக்ட் ஆவாங்க. சரிங்களா? எல்லோ ரெட் காம்பினேஷனில் நீங்கள் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷன் அல்லது ஆரஞ்சு பர்பிள் காம்பினேஷன், இந்த மாதிரியான காம்பினேஷனில் நீங்கள் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது நல்லாவே ரெசனேட் ஆகும். அண்ட் ஃபிஷ் வந்து இங்கே முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஃபிஷ் நீங்கள் ஹார்ட் சிம்பிளில் வந்து செயின் ஆர் உங்களோட தோடு, நீங்கள் இயரிங் போட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் செயின் அதில் வந்து ஹார்ட் சிம்பிள் சம்திங், இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸில், இல்லை உங்களை சுற்றி ஏதாவது ஹார்ட் சிம்பிள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கான சைன். சரிங்களா? ஓகே, ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன். நான் நிறைய சைன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து 2 பேருமே வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 பேருமே ஜாபுக்கு போயிட்டுருப்பீங்க. ஃபினான்ஷியலாக 2 பேருமே வேலைக்கு போயிட்டு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. ஒருத்தர் சார்ந்து இல்லாமல் அவங்கவுங்க ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். இன்னும் சில பேர் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நிறையா பேரை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல லைஃப்பை வந்து கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு லைஃப்பை கொஞ்சம் பாசிட்டிவாக நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிளாக்கேஜ்னு பார்த்துட்டு உங்கள் பர்சனுக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்களா, எந்த அளவுக்கு அவங்க நினைக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஏஞ்சல் கைடன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக்கேஜ் என்ன, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே நிற்கிது, ஸ்டக் ஆகி நிற்கிது? இதில் சில பேர் வந்து லீகலாக வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, டிவோர்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருப்பாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஈகோ. சரிங்களா? ஈகோ வந்து இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒருத்தவங்களை வந்து டாமினன்ட் பண்ணுறது, நீயா நானான்னு போட்டி, காம்படிஷன், அது வந்து இங்கே அதிகமாக இருக்குது. அது ஈகோ இங்கே பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இன்னும் வந்து டிவோர்ஸ் அந்த மாதிரி லீகலாக செப்பரேஷன் அந்த மாதிரி போனனால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருத்தவங்க ரொம்ப ஹார்ட்லெஸ்ஸாக நடந்துகிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து ஹார்ட்லெஸ்ஸாக நடந்துகிட்டு இருக்காங்க. ஹார்ட்லெஸ்னால் ரொம்ப ரூடாக அந்த ஈகோ காமிச்சிட்டு அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க, கோவம் அந்த மாதிரியான எனர்ஜியில் இருக்காங்க. டெவில் வருது. எஸ், இங்கே பிளாக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட ரொம்ப டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப டாக்ஸிக். அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகியிருக்கு. இங்கே என்னென்னா உங்களோட இன்னசென்ஸை, உங்களோட அப்பாவித்தனத்தை அவங்க நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க தேவைக்காக. சரிங்களா? நீங்கள் உங்களோட இன்னசென்ஸை, நீங்கள் காமிக்கிற லவ்வை வந்து அவங்க கிராண்டடாக எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபீலிங்ஸோட அது கூட வந்து விளையாடி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மேனிப்புலேட்டிவ். உங்கள் பர்சன் ரொம்ப மேனிப்புலேட்டிவ். அண்டு நிறைய கோபம் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. சில பேர் வந்து ப்ரைவேட் மீட்டிங்க்கு வந்து கூப்பிட்டு அது வந்து அதனால் பிரச்சனை வந்து அதனாலேயே மெயினாக பிரச்சனை வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா டெவில் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த ஃபிசிக்கல் அப்படிங்கிற விஷயத்தினால வந்து சில பிரச்சனைகள் வந்த மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. எஸ், அது பெரிய பிளாக்கேஜாக இங்கே தெரியுது. அண்ட் இமோஷன்ஸ், அதுவும் இங்கே பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. ஒருத்தவங்களோட இமோஷன்ஸ்க்கு இன்னொருத்தவங்க மதிப்பு தராமல், இப்போ வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காமல், இப்போ வரைக்கும் பொறுப்பு ஏற்றுக்காத மாதிரி இருக்குது. இன்னும் சில பிளாக்கேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஆழம் வந்து தெரியாமல் சில பேர் இன்னும் அந்த அளவுக்கு வந்து உங்கள் பர்சனுக்கு நான் சொல்கிறேன், அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் இமோஷனலாக இன்டெலிஜென்ட் ஆகலை. சரிங்களா? இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இருக்காங்க. அது உங்களுக்கு ரொம்ப காயப்படுத்துது. உங்கள் இமோஷன்ஸை புரிஞ்சுக்க முடியாத ஒரு இதில் இருக்காங்க. அது ரொம்ப பெரிய பிளாக்கேஜ். இன்னும் பிளாக்கேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களை ரொம்ப ஈஸியாக எடுத்திருக்காங்க. ரொம்ப சோம்பேறித்தனம், பார்த்துக்கலாம், நீ எங்கே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ரொம்ப ஜாலியாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது இங்கே ஒரு பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. நீ எங்கே போகிற என்னை விட்டுட்டு எப்படி எங்கிட்ட தானே வருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரீசெண்டாக நடந்த ஏதோ ஒரு சண்டை இல்லை ஹர்ட் பண்ண வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்கு. அது அவங்கள ஆக்ஷன் எடுக்க விடாமல் அமைதியாக இருக்க வைக்குதுன்னு சொல்லலாம். அவங்க லைஃப்பில் நீங்கள் இல்லாமல் கூட வேற ஒரு
எஸ், பிளாக்கேஜ் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்கிற பயமும் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து இமோஷனலாக டிஸ்டன்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு லவ் அவங்க மேலே உங்களுக்கு லவ் இருக்கா இல்லையானே அவங்களுக்கு தெரியல. அது இங்கே பெரிய தடையாக தெரியுது. அதனால தான் அவங்க ஆக்ஷன் எடுக்க பயப்படுறாங்க. இன்னும் சில பேர் நான் அப்படியே சொன்ன மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நீங்கள் தேர்ட் பார்ட்டி கூட போயிட்டீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. உங்கள் பர்சன் இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகுது வந்து அவங்களே டயர்ட் ஆகிட்டாங்க. ஆன் அண்ட் ஆஃப் போய்கிட்டே இருக்குது. சண்டை வர்றது, பிரியறது, சண்டை வர்றது, ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் இல்லாத மாதிரி இருக்குது. அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப லேசியாக இருக்காங்க. என்ன பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்னு தெரில. இப்போ வந்து உங்களே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வேற ஒருத்தவங்களோடையோ இல்லை வேற ஃபேமிலியோடையோ இல்லை அவங்க கரியர்லையோ அங்கே அவங்க சந்தோஷத்தை தேடி அவங்க அங்கே டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. இதெல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாமல் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதை விட தாண்டி சொல்லணும்னா நீங்கள் ரொம்ப கோல்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப இமோஷ்னலாக நீங்கள் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ இப்போ வந்தாலும் நீங்கள் இக்னோர் பண்ணுவீங்களோங்கிற பயம் அதிகமாக இருக்குது. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோங்கிற பயம் அதிகமாக இருக்குது. அதுவும் இங்கே ஒரு பெரிய தடையாக இருக்குது. சரி, இங்கே எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறாங்கன்னு நம்ம குயிக்காக பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம ஏஞ்சல் கைடன்ஸ் பார்த்துடலாம். நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்க உங்கள் பர்சன்? எஸ், நீங்கள் வேணும், அதுக்காக முயற்சி நிறையா போடணும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க. இப்போ என்ன தான் சோம்பேறித்தனமாக இருந்து சில பிளாக்கேஜஸ், சில தடங்கள் வந்து அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எஃபர்ட் போட்டால் மட்டும்தான், நான் முயற்சி பண்ணால் மட்டும்தான் நான் என் பர்சன்ட்ட போக முடியும் அப்படின்ட்டு சுச்சுவேஷன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வேணும். ரொம்ப பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. உங்களை ட்ரீம் பண்ணுறாங்க, உங்களை நினைக்கிறாங்க, உங்கள் ஃபோட்டோஸ் பார்க்குறாங்க, உங்கள் மெசேஜஸ் பார்க்குறாங்க, மெமரிஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வருவீங்களா, நீங்கள் சடனாக ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துடாதா உங்ககிட்ட இருந்து அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா, இங்கே பெரிய ஒரு மேக்னிஃபையர் வச்சு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்டு வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணணும், இதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும். இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்கள் கிடைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு நிறையா வந்து எஃபர்ட் போடணும். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஒரு விஷயம் என்ன இதில் நல்லா தெரியுதுன்னா, பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வித் பேஜ் ஆஃப் வான்ஸ். இதில் வந்து உங்கள் பர்சன் உங்களோட யங்கராக இருக்கலாம், இல்லை மெச்சூரிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நிறையா பேருக்கு வந்து யங்கர், வயசு வந்து கம்மியாக தெரியுது. பட் எல்லாருக்கும் இல்லை, இட்ஸ் நாட் பாசிபிள். நிறையா எனர்ஜிஸ் அப்படி தெரியுது. பட் நிறைய கவனிக்கிறாங்க. ஆர்வம் அதிகமாக இருக்குது. நான் இல்லாமல் நீ எப்படி இருக்கு, அந்த ஆர்வம் இங்கே அதிகமாக இருக்குது. அண்ட் நீங்கள் ஆக்ஷன் எடுத்து வருவீங்களோ பாருங்கள், 8 ஆஃப் கப்ஸ், நீங்கள் வருவீங்களோன்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக, அந்த லவ்வை கொடுக்கறதுக்காக வருவீங்களோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். எங்கே போச்சு அந்த லவ், அந்த பழைய லவ்லாம் எங்கே போச்சு, நீ அவ்வளோ லவ் காமிச்சு அவ்வளோ கேர் பண்ணனையே, நமக்குள்ள அவ்வளோ மெமரிஸ் இருந்துச்சு, நீ எப்படி அதெல்லாம் மறந்துகிட்டு இருந்த, நீ எப்போ என்னை தேடி வருவ, 8 ஆஃப் கப்ஸ் எப்போ தேடி வருவ அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இமோஷனலாக டிட்டாச் ஆகிட்டீங்க, அதில் நல்லாவே தெரியுது. அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட்டுக்காக அவங்க ஏங்குறாங்க, உங்கள் எனர்ஜிக்காக அவங்க ஏங்குறாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக புல் பேக் பண்ணிட்டீங்க. 2 ஆஃப் வான்ஸ், டிஸ்டன்ஸ் அதிகமாகிருச்சு, இமோஷனல் டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. உங்கள் 2 பேருக்குள்ள ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்குது, இமோஷனல் டிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் தான் உங்கள் உலகம். ரொம்ப உங்கள் உலகம் பாருங்கள், குளோபை கையில் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் தான் அவங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் எனர்ஜியில் தான் இருக்காங்க. சரி, இதுதான் வந்து உங்கள் பர்சன் ஷியோராக நீங்கள் வேணும்னு மட்டும் நினைக்கல, ஆனால் ஆக்ஷன் எடுக்கணும், உங்ககிட்ட வரணும். வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். ஓகே, சப்போஸ் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரியா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர்றாங்க, யாராவது கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அந்த கைடன்ஸை எடுத்துக்கலாம், ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ ஒரு பெரிய ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அந்த முடிவை கொஞ்சம் தள்ளி போடுங்க. என்ன முடிவு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வர மாதிரி இருக்குனாலும் இட்ஸ் நாட் த ரைட் டைம். எதுவானாலும் இருக்கலாம், அது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, உங்கள் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நாட் த ரைட் டைம் அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. உறுதியாக இருங்க, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. கம்யூனிகேட் கிளியர்லி. எனக்கு தெரிஞ்சதில் நிறையா பேர் வந்து ஒரு
நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவாக ஏதாவது பண்ணிடுவீங்களோ, அதனால தான் இந்த மாதிரி வருதா என்னன்னு தெரியல. நெகட்டிவ்னா ஏதாவது பிரச்சனை பண்ண போகிற மாதிரி இல்லை சம்திங் ஏதோ அந்த மாதிரி எனக்கு தோணுது. அந்த மாதிரி இல்லை, காமாக இருக்கீங்க, அமைதியாக தான் இருக்கீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். அவங்களுக்கு இந்த கைடன்ஸ் தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் ஒரு நெகட்டிவான ஒரு லைஃபுக்குள்ளே போகிறீங்க, இல்லை நெகட்டிவாக ஒரு விஷயத்தை தேடி போகிறீங்க, இல்லை ப்ராப்ளமை தேடி போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இட்ஸ் நாட் த ரைட் டைம். அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கம்யூனிகேட் கிளியர்லி. என்ன உங்களுக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கிளியராக கம்யூனிகேட் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். நீங்கள் மனசில் இருக்கிறத என்ன தேவையோ அதை ஓப்பனாக சொல்லிடுங்க. என்னன்னாலும் உறுதியோடு இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்றைக்கி ரொம்ப பெரிய கைடன்ஸுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஒரு வார்னிங் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ எந்த டிசிஷன் எடுத்தாலும் நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.